வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனையாக மகான்களின் தொகுப்பே மகரிஷி என்ற தலைப்பில் நாம சிந்திக்க இருக்கிறோம். மகரிஷி ஒரு முறை சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது மகான்கள் சங்கிலி தொடர் போன்றவர்கள் என்று ஒரு வாசகத்தை பயன்படுத்தினார். தாய்மானவரை தொடர்ந்து வள்ளலாரும், வள்ளலாரை தொடர்ந்து மகரிஷியும் வந்ததாக அவருடைய உரையிலே நாங்கள் காண முடிந்தது. இயற்கை எனும் பேரறிவு தன்னைத்தானே அவ்வப்போது புதுப்பித்துக் கொள்ளுகிறது. அமைதியும் ஒத்திசைவும் கொண்டு தன்னை சரிப்படுத்திக் கொள்ளுகிறது. விடை காண முடியாத வினாக்களுக்கெல்லாம், தீர்வு காண முடியாத சிக்கல்களுக்கெல்லாம் தனக்குள்ளிருந்து தானே தேடலாகி, தனக்குள்ளே தேடி தானே முடிவுகளையும் வெளிப்படுத்திக் கொள்ளுகிறது. மானுட அமைதியும் இயற்கையின் இறையாண்மைக்கு தீங்கும், உயிரினங்களின் ஒற்றுமைக்கு கேடும், வாழ்க்கைக்கு சிக்கல்களும் தோன்றும் போதெல்லாம் மகான்களை தோற்றுவித்து மானுடத்தின் அமைதியையும் இயற்கையினுடைய தகவமைப்புகளையும் அது சீரமைத்துக் கொள்ளுகிறது. இது அத்தனையும் பேரறிவினுடைய மிகப்பெரிய நாடகமே. சைவமும் வைணவமும் ஒன்றை ஒன்று போட்டி போட்டு வெட்டி சாய்த்து கொண்டிருந்த போது ஆதிசங்கரர் மூலம் அத்வைதத்தையும், விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றையொன்று போட்டி போட்டு அழிவை உண்டாக்கிய போது விஞ்ஞானத்தோடு மெய்ஞானத்தை இணைத்த ஐன்ஸ்டீனையும், சதி என்னும் சதிக்குள்ளே பெண்கள் மாட்டிக்கொண்ட போது ராஜாராம் மோகன் ராயையும், ஆத்ம விசாரணைகள் குறைந்த போது ரமண மகரிஷியையும், சாதி மத பாகுபாடுகளால் ஒருவரை ஒருவர் துன்புறுத்தி வாழும் போது துன்பத்தை துடைத்தெறிந்து மனிதன் ஒற்றுமையாக வாழ ஜீவகாருண்யத்தை போதித்த வள்ளலாரையும், பகுத்தறிவு குறைந்து வந்த காலத்தில் பகுத்தறிவுக்கு பாதை வகுத்த பாரதியாரையும், பக்தியில் முக்தி பெற்ற ஆண்டாளையும், இயற்கை எனும் பேரறிவு அவ்வப்போது உருவாக்கி கொண்டே வந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் உலக மக்கள் அமைதி இழந்து காணப்பட்டார்கள். மனிதன் பயமுறுத்தியும் பயங்கொண்டும் வாழ தலைப்பட்டான். விஞ்ஞான கருவிகள் அனைத்தும் அழிவு பாதைக்கு திருப்பிவிடப்பட்டன. ஆன்மீகமும் ஆத்ம விசாரணையும் காணாமல் போய்விட்டது. ஒழுக்கமின்மை மலிந்து போய்விட்டது. அனைவரும் ஒன்று என்ற நிலை மறைந்து ஏற்றத்தாழ்வுகள் மேலோங்கிவிட்டது. மற்ற உயிர்களின் சுதந்திரம் பறிபோய்விட்டது. மனிதன் தான் வாழும் பூமியை ஏகபோக உரிமை கொண்டாட ஆரம்பித்தான். எங்கும் தீவிரவாதம், யுத்த பயம் மக்களை வாட்டி எடுத்தது. கடமைகளை மறந்த மனிதன் காலத்தையும் மறந்தான். இந்த நிலையில் நோக்கத்துக்கு உதவாத வாழ்க்கை வாழ்ந்த மனிதனை
நோக்கத்திற்கு உகந்த மனிதனாக வாழ வைக்க தோன்றியவர்தான் இந்த மகரிஷி. ஒரே தெய்வம், அது சுத்த வெளி என்றும், ஆதிசங்கரின் அத்வைதத்திற்கு அச்சாணியிட்டு விஞ்ஞானத்தின் துணை கொண்டு மெய்ஞானத்தை அடைய முடியும் என்று ஐன்ஸ்டீனையும் அரவணைத்துக் கொண்டு பெண்ணின் பெருமையை போற்றி மனைவிக்கு நலநாள் வேட்பு ஏற்படுத்தி ஆன்ம விசாரணைக்கு ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வள்ளலாரினுடைய ஜீவகாருண்யத்தை ஐந்தொழுக்க பண்பாடாக வகுத்து அறிவுக்கு புதிய பாதை வகுத்த அறிவுதான் தெய்வம் அறிவுதான் தெய்வம் என்று அனைவருக்கும் உணர்த்தியதோடு அன்பும் கருணையும் போதித்த மகான்தான் மகரிஷி. நம்முடைய தேசத்திலே சித்தர்கள் அவ்வப்போது தோன்றி உடலை பற்றியும் மனதை பற்றியும் உயிரை பற்றியும் அறநெறி வாழ வேண்டிய அவசியத்தை பற்றியும் கர்ம வினைகளை கழித்து கொண்டு கடவுளை அடைய வேண்டியதை பற்றியும் பல்வேறு மார்க்கங்களை உருவாக்கி மதியை கொண்டு விதியை வென்று மரணமிலா பெருவாழ்வு வாழ வேண்டிய வழிமுறைகளையும் வகுத்து வந்தனர். மகரிஷி மகான்களுக்கு மகான்களாகவும் விஞ்ஞானிகளுக்கு விஞ்ஞானியாகவும் மெய்ஞானிகளுக்கு மெய்ஞானியாகவும் சித்தர்களுக்கு சித்தராகவும் வாழ்ந்து வழிகாட்டினார். எத்தனையோ பேர் உடல் நலம் அவசியம் என்று கவிகளிலே எழுதி வைத்தார்கள். உள்ளம் பிரிப்போய் ஊனுடம்பே ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன்தான் நாம் வழிபடக்கூடிய சிவன். இந்த ஜீவனை சுற்றி எலும்புகளாலும் தோள்களாலும் போர்த்தப்பட்ட கோயில் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலை பாதுகாக்க வேண்டுமானால் இந்த உடலை பற்றிய அறிவு வேண்டும், இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கங்களை பற்றிய அறிவு வேண்டும். இந்த இயக்கங்களை யார் நிர்வகிக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவர் இதை தெரிந்து கொண்டு வாழுகிறார்களோ அவர்களால் தான் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை உணர முடியும் என்பதை நுணுக்கமாக சொன்னார். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டங்களை பற்றி நாம் அறிந்ததில்லை. நமக்குள்ள we have a distillation system, digestion system, effluent system, heating system, pumping system, memory system, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். உலகத்தில் உள்ள எத்தனை கோடி சிஸ்டம் இருக்கிறதோ அத்தனை கோடி சிஸ்டமும் நமக்குள்ள இருக்கும். இதை யார் வழிநடத்துகிறா, யார் இதற்கு இயக்கமாக இருக்கிறான்னு கேட்டா அதை பற்றிய அறிவை மனிதன் பெற்றுக்கொள்ளாததே இத்தனை துன்பங்களுக்கும் காரணம். அதனால உடலை பற்றி எல்லாரும் எழுதினாங்க, இது ஒரு கோயில், இதை பாதுகாக்க வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் நம்முடைய வேலைன்னு சொன்னான். இதனுடைய மாதிரியைத்தான் கோயில்கள்ல செய்து வைத்தாங்க. ஆனா மாதிரிகளை கவனித்த அளவுக்கு கூட இதனுடைய ஒரிஜினலை கவனிக்காம விட்டு விட்டாங்க.
அதனால்தான் ஒரு சித்தன் எழுதினான், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தான். என்ன சொல்றான்? கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை இல்லைன்னா எவ்வளவோ எத்தனையோ கிடைக்குது. 10 மாசம் வயத்துக்குள்ள வச்சு போற்றி போற்றி வளர்க்கிறோம். வெளியே வந்த பிறகு பாசத்தின் அடிப்படையிலையும் பல்வேறு காரணங்களை கொண்டு நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் குழந்தைக்கு தான் சொல்லி தேவையில்லாத பழக்கங்களுக்கு உட்பட்டு போய்விடுகிறது. எத்தனையோ ஆண்டுகள் வாழ வேண்டிய குழந்தை சீக்கிரம் இறந்து போய்விடுகிறதுங்கிறத, அந்த இறந்து போன போது, அந்த சுடுகாட்டுக்கு போன போது அங்க ஒரு குடத்தை ஒருத்தன் குழந்தைக்கு கையில கொடுத்து அல்லது தன்னுடைய மகனுடைய கையில கொடுத்து அந்த தண்ணி பானையை சுத்தி வர சொல்லுவான். அதுல முதல் ஓட்ட போடும்போது சொல்லுவான், இவன் ஆணவத்தால் அழிந்து போனான். 2வது ஓட்ட போடும்போது சொல்லுவான், இவன் கண்மத்தால் பெற்ற பதிவுகளால் அழிந்து போனான். 3வது ஓட்ட போடும்போது சொல்லுவான், இவன் மாயையால் அழிந்து போனான். இப்படி நீங்கள் அழிந்து போய்விடாதீர்கள் என்று சொல்ல அந்த குடத்தை தூக்கி எல்லார் கண்ணும் நீ போட்டு உடைப்பான். நாம் இப்படிதான் நம்முடைய காக்கப்பட வேண்டிய இந்த உடலை கருணையின்றி அழித்து கொண்டிருக்கோங்கிறது அவன் எச்சரிச்சான். இன்னும் பாரதி ஒருபடி மேல போய் பேசினான். உடையதாக்கி உடற் சோர்வும் பிணிபல போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறாத உடலுறுதி தந்து சுடர் நாணை கண்டதோர் மலர்போல் ஒளி நன்னி திகழும் முகம் தந்து மத வேளை வெல்லும் முறை கூறி தவ மேன்மை தந்தருளல் வேண்டும்னா. உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டான். சோர்வில்ல, பிணி இருக்கக்கூடாது, அறிவாளை கொண்டு வெட்டினா கூட வெட்டிறங்க கூடாதுன்னா. அப்படி கட்டுமாறாத உடலுறின்னு சொன்னான். முகம் எப்படி இருக்குன்னா சுடர் நாணை கண்டதோர் மலர் போல். அப்படி சூரியனை பார்த்த உடனே அப்படி மகிழ்ச்சியில மலர்கின்ற மலரை போல முகம் இருக்கணும்னா நம்ம எங்க போய் தேடுறது? மத வேளை வெல்லும் முறை கூறி தவமேன்மை, யானையை கூட வெல்லக்கூடிய தவமேன்மை எனக்கு வேணும்னு கேட்டான். இப்படி ஆளாளுக்கு எழுதி வச்சுட்டு போனா, ஆனா எழுதினது ஏட்டோட நின்னதே வெளியே அது யாருக்கும் வாழ்க்கையாகல. அப்பதான் மகரிஷி பார்க்கிறாங்க. மகரிஷி உடலை பற்றிய தெளிவான சிந்தனைகளை நமக்கு கொடுத்ததோடு நிறுத்தாம அதற்கான பயிற்சி முறைகளையும் வகுத்து அதற்கென்று அமைப்புகளை ஏற்படுத்தி வருகிறவர்கள் முதலில் இந்த பயிற்சியை பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்பதான் இந்த உடலை பாதுகாக்க முடியும். ஒரு உறுப்பையும் பாதுகாப்பதற்கு ஏதுவான பயிற்சி முறைகளை வகுத்து மனிதனை அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை உணர்வதற்கு வழிகோலிய மகான் மகரிஷி. அவர்கள் வார்த்தைகளாக சொன்னதை இவர் நமக்கு வாழ்க்கையாக்கி கொடுக்கின்றார். அவர்களுடைய வாசகம்தான், அதே விஷயங்கள் தான். ஆனால் அதை செயல்படுத்தின பொறுப்பு மகரிஷியை சார்ந்திருக்கிறது. அதனாலதான் மகரிஷியை நமக்கு எல்லா மகான்களோடும் ஒத்து போகின்றார். உடற்பயிற்சியை ஒரு கலையாக்கி அதற்காக அறிவித்திருக்கோயில்களை எல்லாம் கட்டி வச்சு ஆங்காங்கே தவமயங்களை எல்லாம் ஓபன் பண்ணி வச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த மோசமான சூழ்நிலையில் கூட வீட்டில் இருந்தே அனைவரும் பயிற்சிகளை செய்வதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகா. அதான் மகரிஷியுடைய சிறப்பு. இப்படி உடலை பற்றி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அத்தனை பேரோடையும் ஒத்துப்போக்குவர். அத்தனை பேருக்கும் எல்லா சித்தர்களும் உடலை பற்றி காயமே இது பொய்யடா வரும் காற்றடைத்த பயிடப்படி எத்தனையோ பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் உடலை பற்றி பேசுவதாக இருந்தால். அடுத்தது மனம். மனதை பற்றி மகரிஷி எத்தனையோ கவிகள் எழுதினாங்க, எத்தனையோ மகான்கள் மனதை பற்றி எழுதினாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்,
மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாம் வேண்டாம். மனத்துக்கண் மாசிலன் அனைத்துக்கண் ஆகுல நீலபிற. பாருங்க, மனம்தான் தூய்மையாக இருக்கணும். மனம் செம்மையானால் எந்த மந்திரமும் தேவையில்லை. யாருடைய மனம் தூய்மையடைந்ததாக இருக்கிறதோ அந்த மனதிற்கு வேற எதுவுமே தேவையில்லை. அதற்காக நீங்க வாசி பழக வேண்டாம், வாயுவை நிறுத்தி கும்பகம் பண்ண வேண்டியதில்லை. மனம் தூய்மை அடைந்து விட்டா இங்கு எல்லாமே தூய்மை அடைந்து விடுகிறது. மனத்துக்கண் மாசு இலன் அனைத்துக்கண். பாருங்க, மாசே இல்லாதவன் அவன் இறைவனுக்கு ஒப்பானவன். ஆனா இந்த மனம் அப்படி இருக்குதான்னு கேட்டா நம்மை வழி நடத்துவதே இந்த மனம்தான். நம்முடைய எல்லா செயலுக்கும் அடிப்படை யாருன்னு கேட்டா இந்த மனம்தான். காலையில எழுந்திருன்னு சொல்றதும் மனம்தான். 6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறோம். மனம் 5 மணிக்கு எந்திரிச்சிரும். ஆனா அதுவே மீண்டும் சொல்லும், ஒரு அரை மணி நேரம் கூட படுத்துக்கலாம்னு சொல்லும். அதுதான் சொல்லும். எழுப்புறதும் அதுதான். நம்மளை மீண்டும் அதே நிலைக்கு கொண்டு போனதும் அதுதான். அதனாலதான் ஒரு கவிஞர் எழுதுறான், மனமே உன்னிடம் மயங்கிய நாட்கள் மரத்தின் வாழ்வில் சிதறிய பூக்கள். நாம் சொல்லிட்டு சொன்னா, நான் பயிற்சி பண்ணலான்னு தான் நினைச்சேன், ஆனா நீ தான் என்ன செய்ய விடல, செய்யல. உடலார் பயனை உன்னால் இழந்தேன், உன்னார் பயனை உடலால் இழந்தேன். முதல்ல என்ன செய்ய விடாம தடுத்தது நீ. இப்ப என் உடம்பு நீ செய்யணும்னு சொல்லுகிற பொழுது என் உடம்பு ஒத்துழைக்காம போயிடுச்சுன்னா. உடம்பும் நீயும் ஒரு குல மக்கள், 2 பேரும் ஒண்ணுதான். ஆனால் இப்ப செய்ய முடியாததுனால உதிரும் அணுக்கள் உன் கரப்பூக்கள்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய அணுக்கள் எல்லாம் சிதைந்து கொண்டே வருகிறதுன்னா. கெடுவதும் உன்னால், கீழ்மேலாக விழுவதும் உன்னால். சொல்றான், என்னை கெடுத்தது நீதான், என்னை மேல உயர்த்துவது நீதான், மீண்டும் கீழே தள்ளி விடுவது நீதான், விழுந்த பின்னாலே எழுவதும் உன்னால் அப்படின்னா. கீழே விழுந்து கிடக்கிறோம், மனதிற்கு தைரியம் இருந்தா எழுந்துடலாம். ஏற்பேன் சபதம் இனி நான் பிறந்தால் இம்மனம் வேண்டேன்னா. இனி ஒருவரை நான் பிறப்புக்கேன்னா எனக்கு மனசே வேண்டான்னு சொல்ல வேண்டாம். அவ்வளவு. அப்படி மனதை பற்றி எத்தனையோ பேர் எழுதி வச்சாங்க. மகரிஷி எழுதுறாரு, மனமது இயற்கையின் மாபெரும் நிதி எல்லோன்னாரு. மனம்தான் இயற்கையினுடைய மிகப்பெரிய செல்வம்னாரு. மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனம் தாழ்ந்து போய்விட்டா துன்பம் வந்துடும். மனமதை உயர்த்திட மட்டில்லா இன்பம்னார். மனதிலே உளையெல்லாம் மற்றெங்கு தேடுவினார். மனதில தான் தேட முடியும். நம்மை வழி நடத்துவது அதுதான். ஆனா அந்த மனம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது கேட்டா, மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியில் மருவி தோய்ந்திட மனம் விருந்தறிவனும் ஆபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அது புலன்வெளியே போறதை நிறுத்திக்கிட்டு தன்னை பற்றிய சிந்தனைக்குள்ள வந்துடுச்சுன்னா இந்த மனமே தெய்வத்துக்கு தெய்வ நிலையாக உயர்ந்துருன்னார் மகரிஷி. அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறதுக்கு தான் மனதனுடைய ஃப்ரீக்வன்சியை குறைச்சி அதை அலைநிலையிலிருந்து இளநிலைக்கு அது நிலையினுடைய நிலைக்கு கொண்டு வந்து இறைநிலையாக மாற்ற தவறினார். பாருங்க, மற்றவர்கள் கவிகளாக எழுதி வைத்தது இங்கு பயிற்சியாக மாற்றப்பட்டு அது நமக்கு தினந்தோறும் அளிக்கப்பட்டு அதன் மூலமாக இறைநிலையோடு நம்மை இணைக்கின்றார் மகரிஷி.
மனதை வளப்படுத்த பயிற்சிகளை ஏற்படுத்தி அற்புதம் நிகழ்த்திய மகான். ஆகினை என்றும் துரியம் என்றும் துரியாதீதம் என்னும் நமக்கு கொடுத்து நம்மையெல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறார். எத்தனையோ மகான்கள் தவத்தை பற்றி எழுதினாங்க. உற்று பார்க்க ஒளி தரும் ஆனந்தம் நெற்றிக்கு நேர்கொண்டு நிலைப்பது நீ எக்காலம்னு பத்திரகிரியார் கேட்டான். நமக்கு நெற்றியில கொண்டு வச்சு உணர்த்தி காட்டினார். புருவத்திடை இருந்து புண்ணியனை கண்டுவிட்டால் ஒளிய அழிவற்றிருக்கும் உடம்புன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைநிலைய நீ உணர்ந்துட்டீன்னா இந்த உடலுக்கு அழிவே இல்லைன்னு சொன்னான். பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு தீட்சை கொடுக்கிறதுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தார். அந்த வித்தைய நந்தியம்பெருமான் திருமூலருக்கு சொல்லிக் கொடுத்த வித்தை. உடல் பொருள் ஆவி உலகத்தார் தொண்டு படர்வினை பற்றற பார்த்து கை வைத்து நொடியில் நுண்ணுணர்வாக்கி கடிய பிறப்பெற காட்டினான் நந்தியேன்னா. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்திய தன்னுடைய கைகளை கொண்டு அந்த இடத்துல வைத்து தன்னுடைய ஆற்றலை அதனோடு கலந்து முதுகந்தண்டிலேந்து இழுத்து ஆகனா சக்கரத்துல கொண்டு வைக்கலான்னு சொல்லி நந்தி எனக்கு சொல்லி கொடுத்தான்னு ஒரு கவியில் அவர் எழுதினாரு. திருமூலருடைய அந்த வாசகத்தை படித்த போது இந்த ஸ்பரிச தீட்சைகளை கொடுப்பதற்கான வழிமுறைகள் தெரிய வந்தது. பாருங்க, மகரிஷி அதை நமக்கு அற்புதம் நிகழ்த்துகிறார். ஒரு காலத்துல தவத்தை கொடுப்பதற்கு யோசித்த நிலை போய் நாம் எல்லோருக்கும் தவம் கொடுக்க முடியும் என்ற நிலைக்கு வந்தார். நமக்கு அதற்கு முன்னால பல்வேறு ஏம நியமங்களை வகுத்துக் கொண்டே வந்தார்கள். அந்த நிலைகளை அடையாதவர்களுக்கு, அந்த நிலைகளை உணராதவர்களுக்கு அது போன்ற விஷயங்களை அவர்கள் கொடுப்பதில்லை. ஆனா மகரிஷிட்ட கேட்டா உடலும் உயிரும் இருந்தா போதும், இறைவனை நாம் உணர்வதற்கு ஒரு தடையும் இல்லை என்றார். அப்படி அதற்குரிய பயிற்சிகளை எல்லோருக்கும் எளிமையானவர்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய கருணை உள்ளம் படைத்தவராக இருந்தார். மகரிஷி எல்லா மகான்களுக்கும் மகரிஷிக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அவர்கள் சில நியதிகளை வகுத்தார்கள். மகரிஷி அந்த நியதிகள் எல்லாம் மனிதன் தன்னை அறிவதற்கு தான் என்பதை புரிந்து கொண்டார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமலே தானே கெடுகின்றான் என்பதை உணர்ந்த மகரிஷி எல்லோருக்கும் அந்த உரிமை உண்டு என்று கொடுத்தார். நான் மகரிஷிக்கும் மற்றவர்களுக்கும் ஆக மற்றவர்கள் சொன்ன விஷயங்கள் தான், ஆனாலும் மகரிஷி அதை எளிமையாக்கி மக்களை வாழ வைக்கின்ற ஞானியாக மலர்ந்து நிற்கின்றார். எழுதாத சித்தர்களே இல்லை, பேசாத ஞானிகளே இல்லை, அதையே பெரும் பேரனை நினைத்தார்கள். துரியம் காலன் வருமுன்னே கண் பஞ்சடையும் முன்னே பாலுண்ட கடைவாய் படும் முன்னே ஊரார் சுற்றம் அழு முன்னே ஊரார் வரும் முன்னே குற்றாலத்தானே நினைணும். என்னைக்குனாலும் உன்னை காலன் கொண்டு போய்விட போகிறான். அந்த நேரத்துல உன்னுடைய கண்கள் எல்லாம் பஞ்சடைந்து போய்விட போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய பார்வைகள் எல்லாம் மங்கி போய்விட போகிறது. காலம் செல்ல செல்ல வாயில பாலை ஊத்துனா உள்ள போறதுக்கு பதிலா வெளியே வழிந்து வரும். பாலுண்ட கடைவாய் படும் முன்னே சுற்றம் அழு முன்னே, உன்னுடைய சுற்றமெல்லாம் வந்து உட்கார்ந்து அழுவா. ஒரு நாள் ஊர்காரம் வருவா உன்னை தூக்கிட்டு போறக்கு. அதுக்கு முன்னே உச்சிக்கு போயிடணும். அதுக்கு முன்னே நீ துரியதவன் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா இவன் கொஞ்சம் தூரம் நிற்பான்.
பாருங்க, எத்தனை அற்புதங்களை நமக்குள்ள நிகழ்த்துறாரு. நான் செஞ்ச எவ்வளவோ பாவங்கள் இருக்கு, என்னுடைய தாய் தந்தையர் செய்தது கர்ம வினைகள் என்னை தொடர்கிறதே, இவைகளிலிருந்து நான் எப்பொழுது விடுபட நல்ல துரிய தவம் செய்யினார். தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். அவர் சொல்றார், பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருளாலே. யாரால துரிய தவம் செய்ய முடியுமோ முன்னை வினையையும் கழித்து விட முடியும், பின்னை வினைகளையும் இவர்கள் அகற்றிவிட முடியும். எத்தனை அற்புதம், எத்தனை கவிகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் நமக்கு அற்புதமாக சொல்லிக் கொடுத்த மகான். எத்தனையோ பேர் கவிகளாக வடித்து வைத்ததை நமக்குள் நுணுக்கமான தவங்களாக கொடுத்து நம்மையும் மனிதனாக வாழ வகுத்து கொடுத்த மகான். மகான்களுக்கெல்லாம் மகானாக நமக்கு காட்சி தருகிறார். அதுதான் வள்ளுவர் சொன்னார், தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டனர். யார் ஒருவர் தவத்திலே ஆழ்ந்து வருகிறார்களோ அவர்களை தன்னை காத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை காத்துக் கொள்வதற்கும் மற்றவர்களோடு இணங்கி வாழக்கூடிய தன்மை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஆசையின்பால் பிறருக்கு துன்பத்தை தான் விளைவன். அதனால்தான் பாரதி அப்படி சொன்னான், செய்க தவம் நஞ்சஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலான்னா. யார் ஒருவர் சிறந்த தவசாலியாக இருக்கிறார்களோ, யார் ஒருவர் தொடர்ந்து தவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எந்த நிலை எய்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இறைநிலையை எய்த வேண்டும் என்று நினைத்தால் இறைநிலையோடு இணைகிறார்கள். நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் சிறந்த குடும்ப வாழ்க்கை வாழுகிறார்கள். தான் உலகுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உலக நல தொண்டர்களாக மாறுகிறார்கள். இது அத்தனையுமே தவத்தினால் கிடைத்த பேர் என்னார். ஏன்னா உச்சிக்கு நேராய் உண்ணாக்குக்கு மேல் நிதம் வச்ச விளக்கு எரியுதடேன்னா, அப்படியே உச்சிக்கு நேர உள்ள அப்படியே அண்ணாக்குக்கு மேல சேர்த்து நிறுத்தி பாரு, அங்க ஒரு தீபம் எரிவதை கூட நீ காண முடியும். அந்த நிலை உனக்குள்ள வர வேண்டும். அதுதான் உனக்கும் இந்த உலகுக்கும் சிறந்தது அப்படின்னா. இப்படி எல்லோராலையும் அப்படி சிந்திச்சு பாருங்க. எல்லா மகான்களும் எதை சொல்லுகிறாரோ அதையே நமக்கு வாழ்க்கையாக்கி கொடுத்திருக்கிறார் மகரிஷி. அதனால்தான் மகரிஷி அந்த கவியில எழுதினார், அறிவுதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவுதன் விழிப்புணர்வு பிறளாத தெளிவில் ஐந்து பெரும் பழி செயல்கள் விளைய வழி ஏது. அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்தொடுங்கி துரியம் நிற்க முன்பினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடரே. முனையுமே வரிசைப்படுத்தினார். அறிவினிலே கருவினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்களும் அமைதி நிலைக்கு வந்துடும். அறிவு தன்னுடைய விழிப்புணர்வோடு செயல்படுகிற பொழுது பழி செயல்கள் நம்மை விட்டு போய்விடும். துரியத்துல ஒடுங்க 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 பிராரப்த கர்ம வினைகள் கழிக்கப்படும். அதுவே துரியாதீதமாக நிற்கின்ற பொழுது நம்முடைய பிறப்பறுக்கின்ற வாய்ப்பும் கிடைக்கும். பாருங்க, நமக்கு முன்னால புரியாமல் எழுதி வைத்தது எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமைப்படுத்தி ஒன்றொன்றிலேயே நம்மளை உயர்வு பெற செய்கின்றார் மகரிஷி. ஒன்றொன்றுக்கும் எத்தனையோ கவிகளை எழுதி வைத்தார். எத்தனையோ சித்தர்கள் எழுதி வைத்த கவிகள் எல்லாம் அதனுடைய சூட்சுமத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை.
ஆனா மகரிஷி அப்படி அல்ல, அந்த சூட்சுமங்களை நமக்கு புரிய வைத்த மகானாக காட்சி. இந்த நிலைகளை நாம் எட்ட வேண்டுமானா மகரிஷி சொல்லுகிறாங்க, நம்முடைய ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டியது கட்டாயம். அதுல உணவுக்காக உயிர்கொலை என்பது கூடாது. ஐந்தொழுக்க பண்பாடை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா இன்னொரு ஜீவனை துன்பப்படுத்துகிறவனால தன்னை உணர்வது என்பது ரொம்ப கடினம். அதனாலதான் மகரிஷி சொன்னார். அத திருக்குறள்ல ஒரு கவியில திருவள்ளுவர் சொல்றார், கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும்னார். உலகத்துல யாரை எல்லா ஜீவன்களும் தொழும்னு கேட்டா, புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழுமா. ஏன்னு கேட்டா அவன் என்னை கொல்லான் என்பதற்காக. பாருங்க, திருக்குறள்ல அவ்வளவு நுணுக்கமாக எழுதப்பட்ட கவி. அதையே வள்ளலார்கிட்ட போகிற போது இன்னும் அப்படி அழுதார், நடுங்கி சொன்னார். பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன்னார். கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் அப்படின்னார். உயிர் கொலையும் புலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் என் உறவினத்தார் அல்ல, அவர்கள் புறவினத்தார் அப்படின்னார். வன் புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என் சொல்லாம் கருக இழைத்தேனார். அப்படியே நடுங்கி போச்சுன்னார். கொலை நடுங்க வைத்ததுன்னு சொன்னார். அதுதான் மகரிஷி தன்னுடைய வாழ்க்கையிலையும் தான் ஆரம்ப காலத்துல இந்த உணவுகளை உண்டு வந்ததாகவும், மகாபலிபுரத்திற்கு ஒரு திருவிழாக்கு சென்ற போது புலால் உணவின் கேடுகள் என்று ஒரு புத்தகத்தை பழைய புத்தக கடையில வாங்கி படித்ததாகவும், அதுல எழுதப்பட்ட ஒரு கவியே தனக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிடுவார். அம்மா வென்று ஆறுயிரை கொன்றருந்தி இம்மானுடரெல்லாம் இன்புற்றிருக்க சொல்றார். அம்மா வென்ற ஓசை கேட்டகன்ற மானுடருக்கே பொய்மா நரகமெனில் புசித்தோர்க்கு என் சொல்வேன் எழுதியிருந்து. எல்லா மனிதர்களும் உயிர்கொலை செய்து அதனுடைய உடலை தின்பதை மகிழ்ச்சியாக கருதுகிறார்கள், இன்பமாக கருதுகிறார்கள். எந்த ஜீவனையும் கொல்லுகிற பொழுது அது அம்மாவென்று அலறுகிறது. அம்மாவென்று அலர்ன உடனே அதை போய் தடுக்காதவனே நரகத்திற்கு சொல்லுவான். அப்படியானால் சாப்பிட்டவன் நிலை என்னன்னு எழுதியிருந்து நிலைமை. அப்படி அதனால்தான் மகரிஷி அந்த ஐந்தொழுக்கத்தை அவர் கொண்டு வருகிற பொழுது அந்த உணவுக்கு உயிர் கொல்லா நோன்பை வைத்தார். இதுவும் எல்லா மகான்களும் சொன்னதுதான் மகரிஷிய சொல்றார். எல்லாருக்கும் இந்த தாட் இருக்கு. அப்ப ஒருத்தரும் ஒரு மகானுடைய தொடர்பாகவே மற்ற மகான்கள் உருவாகிறார்கள். ஒருத்தருடைய தொகுப்பு தான் மற்றவர்களாக அங்கு மலர்கிறது. அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற போல மொழிகளில் கருத்துகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறதே வெளிய அடிப்படையில் இவர்கள் ஒரே உணர்வை பெற்றவர்களாக நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் சிறப்பு. அடுத்தது நாம் அறிந்து கொள்ள முடியாத உயிரை பற்றி பேசுகிறார்கள். மிகுந்த ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். உயிரென்று ஒன்று இருக்கிறதா?
அது எப்படி இருக்கிறது? எல்லோரும் உயிரை பற்றி பேசுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் நாம ஏதாவது ஒரு விஷயத்தை மெய்ஞானத்தில் இருக்கிறவங்க பேசினா உடனே விஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு. ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனீங்கன்னா, இறந்து போனா அந்த டாக்டர் சொல்றாரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அந்த டாக்டரை கேளுங்க உயிர் எப்படி இருக்கும்னு. அது எப்ப போச்சுன்னு கேளுங்க, எப்படி போச்சுன்னு கேளுங்க, அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேளுங்க, கொடுக்க முடியாது. நம்முடைய உடலுக்குள்ளே அவ்வளவு நுணுக்கமாக ஓடக்கூடிய உயிரை பற்றிய ஞானத்தை பெற்றவர்கள் ஞானிகள். அதுவும் என்ன அருமையான விளக்கங்களை எழுதுகிறாங்க. அதனுடைய அளவை கூட சொல்லுகிறார் திருமூலர். மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆவியின் கூறு 100,001. 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருமூலருக்கே 100, 1000, 100,000 எல்லாம் தெரியுது. இப்ப நம்முடைய மகான்களுடைய கணிதம் எந்த அளவுக்கு மேம்பட்டிருந்ததுன்னு பாருங்க. அதோட நிக்கல, அணுவில் அணுவினை ஆதி பிராணனை, எனக்கு அணுவுக்குள்ளே இருக்கிற அந்த அணுவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஆதியாகிய அறிவினை பாருங்க. என்னுடைய அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய அணுவுன்னா என்ன? அணுவுக்கும் உள்ள இருக்கிறது விண்ணு. அந்த விண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்துகள் அதை எடுத்து அவன் சொல்றான், அணுவில் அணுவினை 1000 குறித்து அந்த துகளை எடுத்து 1000 துண்டுகளாக வெட்டி அணுவில் அணுவினை அணுக வல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலாம் என்ன. அதை அறிய முடியாதவர்களால் மட்டும்தான் உயிரை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. அதை அணுக முடியுமானால் ஒருவன் உயிரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். எத்தனையோ பேர் நம்ம உடலுக்குள்ள உயிர் என்னவாக இருக்கிறதுன்னு கேட்டா சொல்ல தெரியாம தவித்த காலத்துல மகரிஷி மிக எளிமையாக சொன்னாங்க, 5 பஞ்சபூதங்கள்ல ஆகாச என்ற துகளே நமக்குள் உயிராக இருக்கிறதுன்னு ஒரே வரியில பிடிச்சார். வார்த்தையாக சொல்லி முடிக்கல, அதை பயிற்சியாக்கி தந்தார். காயகல்ப பயிற்சியாக்கி தந்தார். உயிரினுடைய நுணுக்கத்தை அறிந்து உயிரை பற்றிய ஞானத்தை மனிதன் பெறுகின்ற பொழுதுதான் அவனுடைய வாழ்வின் நோக்கம் நிறைவேறும் என்பதை உணர்ந்த மகரிஷி உயிரினுடைய பிறப்பிடத்தை உணர துடித்தார். அது எங்கிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சதுன்னு பார்த்தார். ஆரம்ப காலத்துல அது குழந்தைகளை நீங்க பிறந்த உடனே பாத்தீங்கன்னா அதனுடைய உச்சியில ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு பள்ளம் இருக்கும். இந்த உயிர் உச்சியில தான் இருந்தது. 14 வயது வரையும் இந்த உடலை கட்டுற வேலை முடியது வரையும் அங்கதான் இருந்து. அப்ப இளமை காலத்துல குழந்தைகளை பார்த்தா தெரியும், ஒரு 10 வயசு குழந்தைக்கு கையை பிடிச்சா நம்மள ஒரு முறுக்கு முறுக்கும், அதுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் இருக்கும், அதை பிடிக்க கூட முடியாது. எப்பொழுது அந்த மேல இருந்த உயிர் கீழே இறங்குச்சுன்னு அப்பதான் சிக்கல் ஆரம்பிச்சு, தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த உயிரை மேல கொண்டு மீண்டு வைத்தா மரணத்தை தள்ளி போட்டுலான்னு பார்த்தார். அதற்கான பல கவிகளை தேடினாரு. தேடுகிற பொழுது அவருக்கு கிடைத்ததுதான் இந்த கவி. உருத்தரித்த நாடியில் ஒடுங்கி நின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர்பாதம் அம்மைபாதம் உண்மையேன்னு எழுதினார். கவியை படித்தவுடன் அவருக்கு அந்த எண்ணம் வருகிறது. இது இந்த உயிர் என்ன செய்கிறது? தன்னுடைய மூலாதாரத்துல வேர் போட்டு அமர்ந்துக்குது. கீழே இறங்கின உடனே மயக்கத்துக்கு வந்துருது. நம்மால் பல வகையான இன்பங்களை பிரிக்க நினைக்கிறான், அதனால அது மயங்குகிறது. அந்த மயக்கத்திலிருந்து விடுபட வைக்கணும் இல்லையா? அதுல இருந்து எடுக்கணும். அவன் சொல்றான், பாம்பாடி சித்தன் எழுதுறான், அந்தரம் சென்று வேர் புடுங்கி
அப்படியே உள்ள போனீங்கன்னா வேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறத அந்த வேர்களை பிடுங்கி அதனோட கொஞ்சம் அருளனும் உண்டை சேர்த்து அந்த இறையருளையும் கொஞ்சம் கூட்டி அந்த மருந்தினை தின்பாராகில் அத மேல கொண்டு வந்து உச்சியில வச்சிட்டீங்கன்னா இனி பிறப்பில்லை என ஆடுபாம்பனா, இனி உனக்கு பிறப்பே கிடையாதுன்னா. இதை விட ஒருபடி மேல போய் சொன்னா அவை பிராட்டி, ஆவியால் போகாத அடங்கி இருக்குமானால் ஓவியமாகும் உடம்புட்டா. இந்த அற்புத சக்தி இந்த உயிர் மட்டும் நீ நினைச்ச இடத்துல வந்து உட்காருமானா இந்த உடம்பே அப்படி ஓவியம் போல பொலிவு பெற்றோம்னா அவ்வளவு அற்புதம். அதனால்தான் எத்தனையோ கவிகள் நமக்கு மகரிஷியே நம்முடைய புத்தகங்கள்ல எடுத்து கொடுத்தார் இல்லையா? உண்ணும் போது உயிரெழுத்தை மேல வாங்கு, உறங்கும் போதெல்லாம் அதுவேயாகும், பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதெல்லாம் பேணி வலம் அவத்தில் நில்லு. எங்க நிக்க சொல்றான்? உச்சியில. எல்லாரும் அங்கதான் சொல்றான். தின்னுங்காய் இலை மருந்தும் அதுவேயாகும், தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார், மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார்ப்பாரு, மரலிகையில் அகப்படவும் மாட்டார் தானே. அந்த மண்ணு இருக்கிற காலம் வரையும் நீ வாழ முடியும். ஏன்? இந்த உயிர் சக்தியை மேல எடுத்துட்டு வந்து ஒரு செல்களுக்குள்ள அப்படியே குடுத்து 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 வந்தீங்கன்னா அது புத்துணர்ச்சி பெற்றுக்கிட்டே வரும். அழியாத்தன்மைகளை பெற்றுவிடும் இந்த செல்கள். அழியாத்தன்மையை பெற்றுச்சுன்னா அதன் பிறகு உனக்கு அழிவே இல்லை. அதனாலதான் காயகல்ப பயிற்சியை கொண்டு வந்து மேல வச்சுட்டோம்னா மகர்ஷி நாங்க நீ அடைய வேண்டிய நிலை அடைந்துடலாம். ஏன் இந்த காயகல்ப பயிற்சி செய்யணும்? செய்யலன்னா என்ன ஆகும்னு அவருடைய முதல் கவி சொல்லுவார். ஆயக்கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார், அனைத்தும் கற்றும். பாருங்க, எல்லா கலைகளையும் எதுக்காக கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய உடலையும் மனதையும் மேம்படுத்துவது. ஆனா எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம். காய கற்பம் எனும் ஒரு கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண் புகும், உடல் விழுந்தால். வேற எல்லா கலையும் கற்றுக்கிட்டோம், இந்த ஒரு கலை அவன் கற்கலைன்னா கூட இந்த உடல் கீழே விழுந்துட்டுன்னா அது மண்ணுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் கற்க வேண்டிய கலை கண்டிப்பாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து பாருங்க. வெறும் 3 நிமிஷ கலை. காலை மாலையில 3 நிமிஷம் ஒதுக்குன்னா அத்தனை அற்புதங்களை நிகழ்த்தும். மற்றவர்கள் புரியாத பாஷையில் எழுதி வைத்த இந்த அற்புதத்தை பயிற்சியாக்கி கொடுத்து எளிமைப்படுத்தி கொடுத்து நம்மையெல்லாம் ஒரு சாதாரண மனிதனை கூட தன்னுடைய விதியை கூட மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டு என்று ஏற்படுத்தி கொடுத்த மகான். அதான் மகான்களுடைய திறம். அப்படி அற்புதம் செஞ்சா என்ன ஆகுங்கிறது அவரே. காய கற்பம் என்னும் உயர் சஞ்சீவி கருத்துடனே செய்து வந்தால் வித்து கட்டும். பாருங்க, உங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கிற வித்து கடைய 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 நீர்ப்புத்தன்மை குறைந்துகிட்டே வரும். அவ்வளவு உயிர்த்துகளாக மாறும். மாறினா அதை கீழே இருப்பு கொள்ளாது. தூய முறை நரம்பூக்கம் ஓஜஸ் மூச்சு தொடர்ந்து 2 குறுவழியே செய்ய செய்ய அதை கடைய 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 அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும், போய பிழைகள் போகும், பிணிகள் நீங்கும், புத்துணர்வும் இறை அருளும் ஊற்றெடுக்கும். மாயமெனும் வித்து அமுத ரசமாய் மாறி மரணமில்லா பெருவாழ்வு சித்தியாகும். அப்படியே அதை தூய்மைப்படுத்தி மேல கொண்டு வச்சாச்சுன்னா சொல்றா பாருங்க, மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அமுத ரசம்னு அதுதான். அது இயல்பிலேயே ஒளி வீசக்கூடிய திறன். அந்த வித்து அத்தனை சுத்தமாக சுத்தமாக கெட்டிப்பட கெட்டிப்பட அதுக்கு தானா மேனோக்கு வேகம் கிடைச்சுன்னா அது உச்சியில வந்து உட்கார்ந்துடுச்சுன்னா அததான் நம்மளால அப்படி போட்டோ எடுத்தோன்னு ஒரு பெரிய ஆறா விழுந்தது போல காட்டுறோம். பெரிய ஒளிவட்டம் மேல வந்துடுச்சுன்னா உனக்கு மரணமே இல்லை.
அப்ப மரணமற்ற நிலைக்கு உன்னை கொண்டு போகக்கூடிய திறன் கூட இந்த பயிற்சிக்கு இருக்கணும். பாருங்க, இப்படி மறைத்து வைத்த பகிழ்ச்சியை சாதாரண மனிதனுக்கும் கொடுத்து உயர்த்திய நம்முடைய மகான். அதோட நிக்கல. நேரம் கருதி கொஞ்சம் வேகமாக சென்று விடுவோம். ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லி அறநெறி வாழ்க்கையை நமக்கு போதித்த மகான். எல்லா மகான்களையும் சித்தர்கள் எடுத்து படிச்சேன்னா ஒழுக்கமான வாழ்வு மிக முக்கியம்னு சொல்றான். இறைநிலையை நீ உணரணும்னா, இறையோடு இணையணும்னா ஒழுக்கத்தின் அவசியத்தை போதிக்காத மகான்களே கிடையாது. இறையினுடைய இணைப்பே அப்பதான் கிடைக்கும். கடமைகளை ஒரு மனிதன் உணர்ந்து ஆற்ற வேண்டும். மகரிஷி சொல்லுவாங்க, ஒன்றில் ஒன்று கெடாமல் பாரும்பர். இங்க யாரை துன்பப்படுத்தினாலும் அது ஒரு கர்மயத்திலே களங்கமாக மாறிவிடுகிறது. ஆக ஒவ்வொருத்தருக்கும் வகுக்கப்பட்ட கடமைகளிலிருந்து மீறும் தவறக்கூடாதுன்னு சொல்லுவார். அதே போல ஈகையினுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு உணர்த்தினாங்க. நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, நம்மை சார்ந்தவர்களும் வாழணும்னு சொன்னார். நாம் எத்தனை பேரை வாழ வைக்கிறோமோ அதுவே நம்மளை வாழ வைக்கும். அதனால நம்முடைய அந்த காலத்துல எல்லாம் நீங்க கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், இந்த புண்ணியங்களை சேர்த்துக் கொள்வதற்காகவே பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வாங்க. சில வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வீட்டுக்கு போனா சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு அன்ன புண்ணியம்னு பேரு. ஒரு புடி சாப்பாடு கொடுத்தா அது ஒரு புண்ணியமாக மாறுகிறது அவங்க கணக்குல. இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா ஒரு போன் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்கிறோம். இப்பெல்லாம் நமக்கு கேஸ் ஸ்டவ் தான் திருத்தினாலே பத்திக்கும். ஆனா அந்த காலத்துல அவங்களுக்கு அது ரொம்ப கடினம். ஊதி ஊதி விறக பத்த வச்சுதான் வேக வைக்கணும். ஆனா கூட வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்து வெளியே வந்து, மாமா உட்காருங்க, அத்தை நல்லா இருக்காங்களா, பிள்ளைகள் நல்லா, 2 வாங்கிட்டு அடுப்புல அப்படியே விறக பத்த வச்சுக்கிட்டு வேண்டியதை வச்சுட்டு வந்துருவாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. மெல்ல மாமா சொல்லுவார், நான் கிளம்பலான் இருக்கேன். இல்ல இல்ல, வெந்திரிச்சு, ஒரு 5 நிமிஷம் பொறுக்க சாப்பிட்டு போலாம் பாங்க. அன்ன புண்ணியம். இன்னும் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா வெளியே ஒரு பானை வச்சு தண்ணி ஊத்தி வச்சிருப்பான். தாகத்துல உள்ளவன் குடிச்சிட்டு போட்டோன்னு பானை புண்ணியம்னு பேரு. இன்னும் சில வீடுகளுக்கு வந்தா வஸ்திரங்களை கொடுப்பான், வஸ்திர புண்ணியம்னு பேர். இப்படி புண்ணியங்களை சேர்த்து கொண்டு ஒரு காலத்துல வாழ்ந்த மனிதர்கள். இப்ப அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு பாருங்க. அப்படி இதெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் மகரிஷி நமக்கு அறநெறி வாழ்க்கைய அவ்வளவு தீர்க்கமாக வலியுறுத்தினார். அடுத்தது, தாய்மானவருடைய அங்கங்கநாதபடி என்ற பாடலை மகரிஷி அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த பாடல் புரிந்து கொள்ளுகிற பொழுது தான் அவருக்கு புரிந்தது, பிரபஞ்சமே இறைவனினுடைய தன்மாற்றம் தான் என்பதை. பிரபஞ்ச தன்மாற்றமாக நமக்கு அற்புதமான பாடத்திட்டமாக ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த பிரபஞ்சத்தை பற்றியும், கோள்களை பற்றியும், அணுக்களை பற்றியும், நம்முடைய கேலக்சிகளை பற்றியும், சூரிய குடும்பங்களை பற்றியும், அதற்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களுக்கு நமக்கு உள்ள தொடர்புகளை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்களையும் பாடத்திட்டங்களையும் வகுத்து கொடுத்தார். பாருங்க, நமக்கு ஒரு கவிகளாக இருந்த ஒரு விஷயத்தை நாம் உணரக்கூடியதாக மாற்றி கொடுத்தார். மாணிக்க வாசகருடைய இந்த கவியை நாம் அடிக்கடி படித்திருக்கிறோம். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய்ன்னு படிச்சிருக்குமே ஒழிய அது என்னன்னு புரியாது. நான் மகரிஷி கிட்ட உயிரின தன்மாற்றத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் இதைத்தான் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இப்படி பிரபஞ்ச தன்மாற்றமும் உயிரின தன்மாற்றமும் மகரிஷியின்
மனதில் தோன்றிய மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்தன. அடுத்தது, மரணமில்லாத நிலைகளை எட்ட முடியும் என்று எல்லா மகான்களும் சொன்னாங்க. மகரிஷி நமக்கு அந்த அற்புதத்தை செய்து காட்டினாரு. அதனோடு அறிவை அறியும் கலை, எல்லா மகான்களுமே அறிவை பற்றி எழுதினாங்க. ஆனா அறிவுதான் அனைத்துமானது என்பதை யாராலுமே உணர்ந்து கொள்ள முடியல. அறிவுதான் தன்னை மாற்றிக்கொண்டு வந்தது என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் சிரமப்பட்டது. அறிவாகிய தெய்வமேன்னு தாய்மானவர் சொன்னார். இன்னும் ஒருபடி மேல போய் சுத்த அறிவே தெய்வம் என்று சொல்லும் சுருதிகள் கேளீரோன்னு பாரதி கேட்டான். ஆரென்று கேட்டதுவும் அறிவு வந்து நின்றதுவும் பார் என்று சொன்னதுவும் பகுத்தறிவது எக்காலம்னு பத்திரகிரியார் கேட்டான். அறியாமல் அறிகின்ற அறிவினுள்ள அறிவேன்னா, அப்படி ஆளாளுக்கு அறிவை பற்றி பேசினான். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இன்னும் ஒருபடி மேல போய் சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது எவராலே, காரிருள் வான்மினிகள் கண்ணில் படுவது எதனாலே, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வதும் எதனாலே, இதற்கெல்லாம் அதிகாரி அப்படின்னு கேட்டான். யார் இதற்கெல்லாம் அதிகாரி? அறிவுதான் அப்படின்னு சொல்ல தெரியல. அதுபோல எத்தனையோ கேள்விகளை நாமக்கல் கவிஞன் கேட்டுக்கொண்டே வந்தான். அப்பொழுது நமக்கு புரியல. மகரிஷியிடம் நாம் வந்து தெரிந்து கொண்ட பிறகு அத்தனையும் அறிவுதான் புரிந்து. அத பாரதி அழகாதுக்கு விளக்கும். ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மௌனத்திருக்கும் முழுவன் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனுள் ஒளியுறும் அறிவான். இப்படி ஆளாளுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டதெல்லாம் அறிவத்தான்ட்டான். அப்பவும் நமக்கு தெளிவில்லை. இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றான் திருமூலர். அவன் ரொம்ப சிம்பிளா முடிச்சான். எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்து ஆவதொன்றுமில்லைன்னு. எல்லாம் அறிந்த அறிவினை நானெனில் எல்லாம் அறிந்த இறையனலாமே. எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவை விட்டுட்டோம்னா, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு அதை விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கோம். எல்லாம் அறிந்த அறிவினை நானெனில் எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு நான் தான் புரிஞ்சுட்டேன்னா, அடுத்த வரியில வச்சான் பாருங்க, எல்லாம் அறிந்த இறைவனே நான் தான். அத அவன் இன்னொரு கவியில சொல்றான். அறிவு வடிவென்று அறியாத என்னை நான் அறிவினுடைய சொரூபம் தானே அறியாம இருந்துட்டேன் சொல்றான். அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி. நீ அறிவனுடைய சொரூபம் தான் என்னுடைய குருநாதன் எனக்கு சொன்னா, நான் சொன்னதுனால கேட்கல. அவன் சொல்றான், அறிவு வடிவென்று அருளால் அறிந்து நான் நல்ல தவம் இருந்து அந்த நிலைக்கு போய் அறிவுதான் நானாக இருக்கிறேன் என்பதை அறிவு வடிவென்று அறிந்திருந்தேனே, நான் அறிவினுடைய வடிவம் என்று அதன் பிறகுதான் அறிந்து அறிவாக இருந்தேன்னு சொல்றான். பாருங்க, மகரிஷி அறிவே தெய்வம்னு சொல்லுகிற பொழுது நமக்கு யோசிச்சு நம்ம மனசு எல்லாரும் பேசியிருக்காங்க அறிவை பற்றி. அறிவை பற்றி பேசாத மகான்களே கிடையாது. அதனாலதான் சொன்னாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுண்ணம். எதை பற்றி யார் சொன்னாலும் அதனுடைய உள்ள அர்த்தமாக இருக்கக்கூடியது இறைவன் தான், மெய்ப்பொருள் தான் என்பதை யாரால் அறிந்து கொள்ள முடியும்னு கேட்டான்.
அறிவால். ஏன்னு கேட்டா, எது ஒன்று எல்லாவற்றையும் உருவாக்குகிறதோ அதுதான் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். நீங்க ஒரு பொருளை உற்பத்தி செய்தா அந்த உற்பத்தியை பற்றிய ரகசியம் யாருக்கு தெரியும்னு கேட்டா உங்களுக்கு தான் தெரியும். அப்ப இங்க எல்லாவற்றையும் உருவாக்குவது அறிவானால் அறிவுக்கே அனைத்தும் தெரியும். அதனால்தான் மகரிஷி முத்தாய்ப்பாக அறிவே தெய்வம் என்று நமக்கு அறிவுறுத்தினாரு. ஆக எல்லா மகான்களும் வழியாக வந்த மகரிஷி அழகாக மிக அற்புதமாக எளிமைப்படுத்தி நமக்கு வழங்கி உள்ளார். அவர் வழி நின்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மேம்பாடுகளும் அடைந்து வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.